Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு சைட் டிசைனை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ சைட் டிசைன்னா என்ன, ஏன் அப்படினா என்ன, அதுல என்ன யூஸ் இருக்கு அப்படினா, சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு எர்த் வர்க் லைக் கிராஸ் வர்க் மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படினா அதுக்கு வந்துட்டு சைட் வர்க் ஆப்ஷனுக்கு தான் போகணும். சோ அதுக்காக இங்க பாத்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2 அப்படியே கீழ வந்தீங்க அப்படினா ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல சைட் வர்க் இருக்கும். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ண உடனே சைட் ஏரியாக்கு போயிடும். சரியா? ஸோ இங்கே மார்ஜிங் அண்ட் சைட் டேப் இருக்கு. மார்ஜிங் அண்ட் சைட்ல போயிட்டு டோப்போ சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. டோப்போ சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் கிரியேட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேக் வந்துட்டு கொஞ்சம் ஹில்லி மாதிரி வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே எலிவேஷன் இருக்கு. எலிவேஷன்ல வந்துட்டு ஒரு 10 ஃபீட் கொடுக்குறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஹில்லி மாதிரி கிரியேட் ஆகுதுங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. இப்போ 3D போயிட்டு பாருங்க, 3D வியூ. ஸோ ரியலிஸ்டிக்ல கொடுக்குறேன், ரியலிஸ்டிக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புரியும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு எர்த் சர்ஃபேஸ் வேணும் அப்படின்னா அப்படியே அப்படி பார்க்கறதுக்கு ஃப்ளாட்டாக இருக்குங்களா? சாரி, ஃப்ளாட்டு கொஞ்சம் ஸ்லோப்பாக அந்த மாதிரி இருக்குங்களா? ஸோ இது மாதிரி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் சைட் ஒர்க்குக்கு போயிட்டு தான் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுலயே கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணணும், அதே சைட் காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க டைரக்டா போயிட்டு காம்பனன்ட்ஸ்லயே செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதுக்கு பிடி கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகாது. இட் மீன்ஸ் பெயிண்ட் கொடுத்தா அப்ளை ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு பை கேட்டகரியில போயிட்டு ஸோ கிராஸ் வேணும் அப்படின்னா கிராஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களோட ஆப்ஷன் என்னவோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிராஸ்க்கு போங்க. ஸோ இங்கே கிராஸ் இருக்கான்னு பாருங்க டிஃபால்ட் மெட்டீரியல்ல. அப்படி இல்லை அப்படின்னா ஓனா கிரியேட் பண்ணிக்கலாம். கிராஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். கிரியேட் நியூ மெட்டீரியல். கிரியேட் நியூ மெட்டீரியல் கொடுத்துட்டு ரைட் கிளிக், ரீநேம். ஜஸ்ட் நான் கிராஸ்னே கொடுக்குறேன். கிராஸ்ன்னு கொடுத்துட்டு அசஸ் ப்ரௌசரை கிளிக் பண்ணுங்க. அசஸ் ப்ரௌசரை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கிராஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ டிஃபால்ட்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு இதில் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா டவுன்லோட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிராஸ் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் அப்ளை ஆகிருக்கும். செலக்ட் பை கேட்டகரி கிராஸ் அப்ளை ஆகிடுச்சிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கிராஸ் அப்ளை பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த சர்ஃபேஸை ஸ்ப்ளிட் பண்ணணும், இதில் ஆஃப் வந்துட்டு சம் வேறு பர்பஸ்க்காக ஸ்ப்ளிட் பண்ணணும், இல்லை கலர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எகெயின் சைட் லெவலுக்கே போங்க. சைட் லெவல் போன உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் சர்ஃபேஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸ்ப்ளிட் சர்ஃபேஸ் எடுத்துட்டு ஸோ இந்த சர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு எவ்வளோ, சப்போஸ் இது வந்துட்டு வேறு, சப்போஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துட்டு வேறு உங்கள் லேண்டு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இதை கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு 3D வியூ போங்க. 3D வியூ போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி இருக்கும், இது ஒரு மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணி இங்கே இதுக்கு கூட வேறு மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ வந்துட்டு நான் அப்படியே ஏர்த்தே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் தெரியுதா? இல்லை வேண்டாம் எனக்கு மெர்ஜ் ஆகணும், இல்லை இது என்னோடதே இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மர்ஜ் சர்ஃபேஸ் போயிட்டு ஜஸ்ட் ஹோல் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மர்ஜ் ஆகிடும். சாரி, மர்ஜ் ஆகலை. மர்ஜ் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை செலக்ட் பண்ணுங்க. மர்ஜ் ஆகிடுச்சா? ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் மர்ஜ் வேணும் அப்படின்னா பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு இதுலேயே ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பில்டிங் பேட் எடுத்துக்கோங்க. பில்டிங் பேட் வந்துட்டு 2 ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஒரே சைட்டில் நம்ம பில்டிங் ஒரு பிளாட் இருக்குது, ஒரு பெரிய சைட் இருக்குது, அதில் பர்டிகுலர் அங்கங்கே நிறைய பிளாட்ஸ் இருக்கும். அந்த பிளாட்டில் ஒரு பில்டிங் இருக்குன்னு இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னாலும் இதை தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அட் த சேம் டைம் ஸ்விம்மிங் ஃபூல் வேணும் அப்படின்னாலும் பில்டிங் பேட் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் பில்டிங் பேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணுங்க. சைட் லெவலுக்கே போயிடுங்க. சைட் லெவல் போயிட்டு ரெக்டாங்குலர் ஷேப் எடுத்துக்கிறேன் நான். இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு ட்ரா பண்ணுறேன். அப்படியே ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அது பில்டிங் பேடாக இண்டிகேட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் கிரியேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள். எகெயின் சைட் லெவலுக்கே போயிடுங்க. ஸோ அஸ் யூஷுவல் பில்டிங் பேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ ஒரு கர்வ் ஷேப்பில் ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிற மாதிரி கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு கர்வ் ஷேப்பில் இருக்கணும். ஸோ ஸ்ப்ளிட் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ளிட் எடுத்துகிட்டு ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ட்ரிம் கார்னர், ஓவர்லேப் இருக்கக்கூடாது, அன்ஜாயிண்ட் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் செய்கிறேன். ஸோ ட்ரிம் கார்னர் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருங்க.
இங்கே ஹைட் ஆஃப் எலிவேஷன் வந்துட்டு மைனஸ் ஒரு 5 feet இருக்கிற மாதிரி கொடுக்குறேன். அப்ளை. ஸோ 3D வியூ போங்க. 3D வியூ போனீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டவுனில் வந்திருக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பில்டிங் பேட் ஸ்பிளிட் மர்ஜ். சப்ரீஜன்னா என்ன அப்படின்னா ஒரு ரோட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சப்ரீஜன் ஆப்ஷனுக்கு தான் போகணும். ஸோ ஆஸ் யூஷுவல் சைட் லெவலுக்கு போயிடுங்க. சப்ரீஜனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்ரீஜன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இது மாதிரி கொடுத்துட்டு பவுண்டரி இது கூட க்ளோஸ்ல தான் இருக்கணும். அன்க்ளோஸ்ல இருந்தால் இது சக்ஸஸ் ஆகாது. கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ 3D வியூ போய் பாருங்க. ஸோ 3D வியூ பார்த்தீங்கன்னா இங்கே சர்ஃபேஸ் ஸ்பிளிட்டாக இருக்கா? கரெக்டாக ரோடு ஹில்லி ரீஜன் மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் அதில் கரெக்டாக வந்துட்டு ரோடு கிரியேட் ஆயிருக்கு. சப்போஸ் இதுக்கு நீங்கள் ஏதாவது மெட்டீரியல் ரோட் மெட்டீரியல் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு பை கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். பை கேட்டகரியில் உங்களுக்கு எந்த மாதிரி ரோட் மெட்டீரியல் வேணுமோ ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், அப்ளை ஆகிடும். ஓகே, கிளியரா? ஸோ அவ்வளோதான். காம்பனன்ட்ஸ், சைட் காம்பனன்ட்ஸ் இல்லை காம்பனன்ட்ஸ்லேயே இப்போ எடுத்துக்கலாம். இதை பற்றி நான் ஆல்ரெடி என்னோட வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை டவுட் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் அதை செக் பண்ணி பாருங்கள். ப்ராப்பர்ட்டி லைன் அப்படின்னா சைட் வியூ போயிட்டு ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி லைனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கிரியேட் பை ஸ்கெட்ச் எனக்கு பவுண்டரிக்கு வேண்டாம். சப்போஸ் இது வந்துட்டு என்னோட ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னா இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இண்டிகேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி லைன் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு மேசிங் அண்ட் சைட். இது கூட ஓவர்லேப், ஒரு ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கு, அது மேலேயே எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ஆட் ஆகணும் அப்படின்னு ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆல்ரெடி இருக்கிறதுலையே வேணுமா ஆர்எல்ஸ் நியூ வேணுமான்னு கேட்குது. ஆல்ரெடி இருக்கிறதுலே வேணும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஆட் பண்ணணும்னு கேட்குது. ஜஸ்ட் அப்படியே ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ போயிட்டு 3D வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே ஃபுல்லாக ஓவர்லேப் ஆயிருக்குங்களா? இந்த பக்கம் பாருங்க, ஹைட்டு ஃபுல்லாக ஓவர்லேப் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா சைட் ஒர்க்கில் போயிட்டு தாங்க எடிட் பண்ணணும். ஐ திங்க் உங்களுக்கு சைட் ஒர்க்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்ச் திஸ் செஷன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் தி பெல் ஐகான் டு கெட் தி அப்டேட்டட் நோட்டிஃபிகேஷன்ஸ்.